இன்னைக்கு மத்தியானம் பழையரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்கே நம்ம கண்ணில் மாட்டினது தான் இந்த அனலாக் மல்டிமீட்ரு. இதை நான் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தேன்னா ஜஸ்ட்டு 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மல்டிமீட்டரை வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டபுள்ஏ பேட்டரி போடுற இடம் வந்து உடஞ்சி கிடக்கு. பக்கத்துலேயே பேப்பரை வந்து சுருட்டி வச்சுருக்காங்க. அந்த பேப்பரில் அப்படி என்னதான் இருக்குன்னு பிரித்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஏதோ பேர்லாம் போட்டு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. படித்து பார்க்க வேணான்னு அந்த பேப்பரை தூக்கி போட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அப்புறம் தான் தெரிஞ்சது பேட்டரி போடுற இடம் பார்த்தீங்கன்னா ஒயர் விட்டு போயிருக்கு. அப்புறம் உடஞ்ச இடத்துல ஃபேக்கு அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு திரும்பவும் பேக்கிங் சோடா அது மேலே போட்டு அது மேலே ஃபேக்கு அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணுன்னுக்காக ஒட்டிக்கிட்டோம். அப்புறம் டபுள்ஏ பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டோம். கடைக்கு போய் 2 டபுள்ஏ பேட்டரியும் 9 வோல்ட் பேட்டரியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் 9 வோல்ட் பேட்டரியை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் பேட்டரி போடலாமேன்னு பார்த்தேன். அந்த பின்னு தெரியாமல் உடஞ்சிச்சு. போல் ஃபெவிக்விக்கும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பேக்கிங் சோடா அதுக்கு மேலே ஃபெவிக்விக்கும் போட்டு ஒட்டிக்கிட்டேன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னு. அதுக்கப்புறம் அதில் 2 டபுள்ஏ பேட்டரி போட்டேன். பக்காவாக செட் ஆகிடுச்சு. அப்புறம் அதில் ஃபியூஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். அப்புறம் பழைய ஃபியூஸை தூக்கி போட்டு இதே அளவு இருக்கிற புது ஃபியூஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் புது ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மாட்டி பழையபடி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மல்டிமீட்டரில் 2 கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே DC20 வச்சு ஒரு பேட்டரியை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் மாதிரி நம்பர்லாம் காமிக்காது. அனலாக் மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த முள்ளில் தான் அந்த நம்பர் காமிக்கும். அந்த கேபிளை ப்ளஸ் அண்ட் மைனஸில் வச்சு நீங்களே பாருங்கள் அந்த மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெஷர் ஆகுது. ரீஸ்டோரேஷன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.